சரி. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தெய்வீகமான ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அதாவது அஸ்திரம் நெஞ்சை பிளந்ததே, அந்த கைகள் சீறி வந்த பயமுறுத்ததே, சிம்ம பேச்சை தொடருது நரசிம்ம கூட்டம் பிடிக்குதே, மகா அவதார் நரசிம்மருடைய படம். ஸோ அந்த படம் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஸோ அப்படி ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த படம் வந்து நிறைய சாமி படங்கள் வந்திருக்கு, அனிமேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த படமும் அனிமேஷனில் வந்த ஒரு படம். பட் ரொம்பவே அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பெரியவங்களுக்கும் அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக அது வந்து கோரியோகிராஃப் பண்ணி அதுக்காக ஒர்க்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே வந்து அப்புறமா கொஞ்ச நாள் டிலே ஆகி தான் நம்ம மேஷாவுக்கு வந்தது. ஸோ வந்தோடனே வந்து போய் பார்த்தோம். எஸ். ஸோ பிகாஸ் அந்த படம் வர இந்தியாவில் வந்து 25 ஜூலை வந்துச்சு. மலேசியா டிமாய் கிருஷ்ண லான்ச் பண்ணாங்கன்னா 8 ஆகஸ்ட் வந்து விளையாட்டு படம். ஆமாம். ஸோ இந்த படம் அப்படின்னா லைக் நல்ல ஒரு டிவைன் ஒரு கிராஃபிக் சரி, மியூசிக் சரி, நம்ம சென்ஸ் சிஎஸ் ஆமாம் அவங்களோட வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கைதியில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து டிமாண்டி காலனி அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணவங்க வந்து இந்த அனிமேஷன் ஸ்டோரி வைஸ் போகிற இந்த ஒரு மூவிஸில் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே செம்ம ஒர்க்ஸ் இந்த செஞ்சிருக்காரு. படம் வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலையும் இருக்கு. தேட்டரில் போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமேஷன் படம் தேட்டரில் பார்க்குறோம். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த 2 hours 15 minutes வந்து டப்புன்னு ஓடிடுச்சு. நம்ம நார்மலாக இருக்குது. இப்போ ஒரு நார்மலாக ஸ்பாயில் இருக்கும் இதில், பிகாஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நரசிம்ம கதை எப்படி நடந்துச்சு. பட் எப்படி கொண்டு வந்தான்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் தென் எப்படி 2 பேர் வில்லன்ஸ் வந்தாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் வில்லன் எப்படி வதம் செஞ்சாங்க, அப்புறம் 2வது எப்படி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கதை நல்லா எலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம காலகாலமாக கேட்டு வர்ற கதை. ஏன்னா வந்து சின்ன அனிமேஷன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நரசிம்மன் கதைனா வந்து ஒரு அசுரனை வந்து சம்ஹாரம் செய்கிற ஒரு கதை தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையை எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே போனாங்க. ஸோ போயிட்டு அது வந்து ரொம்பவே எப்படி சொல்லலாம், டிவைன்ஃபுல்லாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படம் தான், பட் ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாரகன் மூர்த்தி அவர்கள் இப்போ நரசிம்மர் இருக்காங்கும்போது நரசிம்மர் லைக் ஒரு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். லைக் எப்படின்னா லைக் தேட்டரில் வந்து சிற்ப கல்வீசல் போகிறது, சாமி கும்பிட்டுது, விஷ்ணு காமிச்சு நீங்கள் அதை சீன் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவிலே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் கடைசி ஹாஃப் ஒரு 30 minutes தாங்க. 30 minutes ஒரு குட்டி நல்ல சாங் இருக்கும். அதாவது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போக முடியுமோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அழகாக முடிச்சுட்டாங்க அந்த சாங்கை. அது ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டு முடிஞ்ச கையோட அவரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ்ணு அவங்களே பார்த்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் எனக்கே அப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு இந்த சீன் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து செம்ம சம்பவம். அதான் பாட்டு கிடைச்சி இந்த ரா ஆஃப் நரசிம்மர் இந்த பாட்டு வந்து அப்படிதான் இருந்துச்சு. அந்த விஷுவலுக்கும் அந்த மியூசிக் பின்னாடி சன்சியஸ் அவர்கள் போட்ட அந்த மியூசிக்கும் வேற லெவல். ஸோ அது உள்ளே போனவங்க, படத்தை பார்க்க உள்ளே போனவங்க சாந்தமாக போயிட்டு நல்லா ஒரு பக்தி படத்தை பார்த்துட்டு வரணும்னு வந்தவங்க படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த அப்புறமா ஃபுல் சார்ஜாக வெளியே வந்தாங்க. எப்படின்னு சொல்கிறது தெரியல, அது படத்தோட அந்த டிவைன் வைப் வந்து நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 30 minutes போர்ஷன் வந்து வேற லெவல். ஓகே. அண்ட் தென் அந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இன்னும் ஓடிட்டு இருக்கோம். நம்மளோட எல்எஃப்எஸ் தேட்டர்ஸ்லையும் எம்பிலையும் ஓடிட்டு இருக்கும், போய் பாருங்க. பிகாஸ் தேட்டரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் இது அடுத்து மேபி என்ன சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் டிஸ்னி ஒரு சில விளையாக்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ விளையாக்கு நல்லா இருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வீட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் இந்த படம் வாஸ் வெரி குட். ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறோம் சாமி படம் அதில். அண்ட் தென் ஆஸ் கன்க்ளூஷன் நம்மளோட படம் வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா ஒரு 100க்கு 100 கொடுக்கலாங்க. 100 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம எதுவுமே பாட்டு, ஏன்னா இப்போ இந்த மாதிரி படம் வர்றது இல்லை. ஏன்னா வந்து இது இந்த படத்தை எடுத்து சில படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அது ரீச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து அனிமேஷன் எடுத்திருந்தாலும் அது அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக அந்த லெவலுக்கு டிவைன்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு இந்த படம். ஸோ 100க்கு 100 மார்க்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஒர்த் இட் தான். பிகாஸ் நம்ம அந்த அனிமேஷன் வந்து மிஸ்டேக்கும் இல்லை,
இதுக்கு முன்னாடி இந்த லெஜண்ட் ஹனுமான் டிஸ்னி ஹவுஸ் விளையாடுறாங்க, அதுக்கும் நல்லா இருந்துச்சு. பட் டேரக்டர் விளையாடல, டிஸ்னி ஹவுஸ் சீரியல்ல விளையாடுறாங்க, ஆமா. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இந்த 100 கொடுக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா மெயின் ஃபுல்லா அது இன்னும் நிறைய மல்டிவர்ஸ்ல வரப்போகுது. நம்ம கடைசி கட்டம் பாத்தீங்கன்னா பரசுராம், கல்கி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வரப்போகுது. நம்ம ஸ்டேட்யூனா இருந்து நம்ம அதை பார்ப்போமே. ஸோ இன்னும் நிறைய படம் விளையாடணும், நல்ல இதுல விளையாடணும். ஸோ ஓகேங்க, இன்னொரு திரை விமர்சனத்துல உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. நன்றி, வணக்கம்.